மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்த லேபாக்ஷி வீரபத்ரர் கோயிலை நீங்கள் கேட்டதுண்டா? இந்தக் கோயிலில் தரையை தொடாத ஒரு மிதக்கும் தூண் உள்ளது. அதன் கீழ் காகிதம் நுழைந்து வெளியே வரும் அளவுக்கு இடைவெளி உள்ளது. ஈர்ப்பு விசைக்கு எதிரான இந்த அதிசயம் இன்னும் அறிவியலால் விளக்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக இந்த மர்மத்தை ஆய்ந்தும் பொறியியலாளர்கள் இதற்கான சரியான விளக்கத்தை தர முடியவில்லை. தொல்லியல் நிபுணர்கள் இது ஒரு கட்டுமான பிழை அல்ல, பழங்காலத்தின் அதிநவீன வடிவமைப்பு என கூறுகிறார்கள். ஒரு காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர் இந்த தூணை அசைக்க முயன்றார். அப்போது கோவில் நடுங்கியதும் அவர் பயந்து ஓடினார் என்று கூறப்படுகிறது. கோவிலின் உள்ளே சீதாவின் பாதம் என நம்பப்படும் ஒரு பெரிய பாதம் ஒன்று உள்ளது. அதில் கண்ணுக்குத் தெரியாத இடத்திலிருந்து நீர் தொடர்ந்து கசியும். துடைத்தாலும் மீண்டும் ஈரமாகிவிடும். இது இன்னும் ஒரு விளங்காத புதிர். ஒரு சுவரில் சிவப்பான கண் வடிவ புள்ளி ஒன்று உள்ளது. இது ஒரு கணக்காளரின் கண் பிடுங்கப்பட்ட இடம் என்கிற ஒரு பகட்டான கதையைச் சொல்கிறது. லேபாக்ஷி என்பது இராமர் ஜடாயுவிடம் சொன்ன லே பக்ஷி, அதாவது எழு பறவையே என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. கோவிலுக்குள் உள்ள கல்யாண மண்டபம் நிறைவேறாமல் விட்டுவிடப்பட்டுள்ளது. அது எதற்காக நிறுத்தப்பட்டது என்பது இன்னும் புதிர்தான். இங்குள்ள லிங்கம் பாம்பால் அழகாகச் சூழப்பட்டுள்ளது. அதன் துல்லிய வடிவமும் ஆன்மீக சக்தியும் பக்தர்களை ஈர்க்கின்றன. கோவிலின் அருகே உள்ள நந்தி சிலை ஒரே கல்லில் பல டன் எடையுடன் செதுக்கப்பட்டுள்ளது. அந்தக் காலத்தில் இதை எவ்வாறு நகர்த்தினார்கள் என்பது இன்னும் புரியாத புதிர்தான்.